வணக்கம். இன்னைக்கு குட் ஃப்ரைடே. இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஏப்ரல் 17 நிஃப்டி 1.8% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 18,200 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 13,500 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 4,700 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 13,800 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 15,800 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க 2,000 கோடி ரூபாய்க்கு. இன்றைக்கு ஏப்ரல் 18 குட் ஃப்ரைடே முன்னிட்டு ஸ்டாக் மார்க்கெட் விடுமுறை. மத்திய அரசு அவங்க கைவசம் இருக்கக்கூடிய சில ஷேர்ஸை விற்பனை செய்ய முடிவு செய்திருக்கிறாங்க. இந்த தகவல் நம்ம முன்னே பார்த்துதாங்க. சில பப்ளிக் செக்டர் கம்பெனிஸில் அவங்க ஷேர்ஸை வைத்திருக்கிறத விற்பனை செய்ய இருக்கிறாங்கன்னு இப்போ மணி கண்ட்ரோல் ஒரு பட்டியல் கொடுத்துருக்குறாங்க. எப்போ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்க கருதுவதாக அந்த ஒரு பட்டியலில் சொல்லியிருக்கிறாங்க. கோல் இந்தியா, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ரெயில் விகாஸ் நிகம் லிமிடெட், கார்டன் ரீட் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே மத்திய அரசு அவங்களுடைய ஸ்டேக்கை ஆஃபர் ஃபார் சேல் வழியாக விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நடப்பு நிதியாண்டு, அதாவது நிதியாண்டு 2026 நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோல் ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்கிறாங்க எப்போ நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு. மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ்க்கு ஏற்கனவே ஆஃபர் ஃபார் சேல் வழியாக ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க மத்திய அரசு. அடுத்தது ரெயில் விகாஸ் நிகம் லிமிடெட்ல 72% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. ஜூன் மாதத்திற்கு பிறகு ஆஃபர் ஃபார் சேல் வழியாக அவங்க ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கார்டன் ரீட் ஷிப் பில்டர்ஸில் 74% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க மத்திய அரசு. Q1க்கு பிறகு இந்த ஆஃபர் ஃபார் சேல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த நிறுவனத்தில். கோல் இந்தியாவில் 63% ஸ்டேக் இருக்குது. ஜூலை மாதத்திற்கு பிறகு அவங்க ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. LICயில் 96% ஸ்டேக் மத்திய அரசு வைத்திருக்கிறாங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த குவார்டர் 2026 அதற்கு பிறகு இந்த சேல் குறித்தான முடிவு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். டாடா எலக்ஸி தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு டீல் கிடச்சிருக்கு. 50 மில்லியன் யூரோஸ் யார்கிட்டதுன்றது சொல்லலை. அது ஒரு யூரோப்பியன் ஆட்டோமோட்டிவ் OEM நிறுவனம் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க டாடா எலக்ஸி. டாடா எலக்ஸி குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க, டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 75 ரூபாய் தகவல் கிடைத்தது NDTV ப்ராஃபிட்லேருந்து. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 908 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்டர் 3% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 172 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்டர் 14% விழுந்திருக்கு. ஆலம்பிக் ஃபார்மா தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. வலி நிவாரணத்திற்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆலம்பிக் ஃபார்மா. ITC குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், GQG நிறுவனம் அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்க. ITCயில் இந்த குவார்ட்டரில் அவங்க ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. 4.9 கோடி ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. மார்ச் குவார்ட்டர் முடிவில் 3.47% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க GQG ITCயில். டிசம்பர் குவார்ட்டர் முடிவில் 3.08% இருந்தது. 3.08%லேருந்து 3.47% உயர்த்தி இருக்கிறாங்க GQG ITCயில். Q4ல் மியூச்சுவல் ஃபண்ட் ITCயில் எவ்வளோ ஸ்டேக் வைத்திருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது பெரிய அளவில் மாற்றம் இல்லை. அதே அளவு தான் 12.87%. அதாவது டிசம்பர் குவார்ட்டர்னு ஒப்பிட்டு பார்க்கும்போது அதே அளவு தான் 12.87%. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் குறைச்சிருக்கிறாங்க அவங்களுடைய ஸ்டேக்கை. டிசம்பர் குவார்ட்டர் முடிவில் 40.17% இருந்தது. இப்போ மார்ச் குவார்ட்டர் முடிவில் 39.87% இருக்குது ITCயில். கிராந்தி இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 89,41,00,000 ரூபாய். CNH இண்டஸ்ட்ரியல் இட்டாலியா நிறுவனத்துக்கிட்ட இருந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க கிராந்தி இண்டஸ்ட்ரீஸ். சுஸ்லான் எனர்ஜி தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு சன்சியோர் எனர்ஜி கிட்ட இருந்து ஒரு விண்ட் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சொனாட்டா சாஃப்ட்வேர் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், நேற்று ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்துருக்கு. நேற்று இன்ட்ராடேல 13% விழுந்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். கம்பெனி தரப்பு அப்டேட் வெளியிட்டிருந்தாங்க. இந்த செய்தி நாமளும் பார்த்துருந்தாங்க. சொனாட்டா சாஃப்ட்வேர் பெரிய கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து எதிர்பார்த்த வருவாய் கிடைக்கல. பிப்ரவரி மாதத்தில் ஒரு இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் நடத்தியிருந்தாங்க. அதில் ஒரு கணிப்பு கொடுத்துருந்தாங்க. அதை காட்டிலும் குறைவாகத்தான் வருவாய் இப்போ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கம்பெனி ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருந்தாங்க. அது ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். நேற்று சொனாட்டா சாஃப்ட்வேர் 13% இன்ட்ராடேல வீழ்ச்சியை பார்த்ததற்கு.
eastmytrip.com தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. பத்திரிகையில் வந்து ஒரு செய்திக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு செய்தி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அவங்களுடைய இடங்களில் வந்து சோதனை நடத்தி வராங்க அப்படின்ற ஒரு செய்தி. இப்போ என்ன பதில் கொடுத்துருக்காங்க? ஆமாம், உறுதி செய்திருக்கிறாங்க. 50 இடங்களில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் சோதனை நடத்தி வராங்க. அதில் ஒரு இடம் ஈஸ்ட்மைட்ரிப்போடைய கம்பெனி ஆஃபீஸாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கம்பெனி என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, இது குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது மகாதேவ் பெட்டிங் ஆப் குறிப்பாகத்தான் இந்த சோதனை நடந்து வருது. அவங்களுக்கும் இந்த ஆப்புக்கும் சம்பந்தம் இல்லைன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஈஸ்ட்மைட்ரிப். இருந்தாலும் முழு ஒத்துழைப்பு கம்பெனி தரப்புலேருந்து வழங்கப்படுவதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ரெயில்டெல் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு யூடிஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெக்னாலஜி அண்ட் சர்வீசஸ் கிட்டேருந்து 3 ஆண்டிற்கான ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய். ஹெச்டிஎஃப்சி லைஃப் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹2.10. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 20. நெட் ப்ராஃபிட் 477 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. நெட் பிரீமியம் இன்கம் 23,766 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. செல்லோ வேர்ல்ட் குறித்து கோடெக் ஈக்விட்டிஸ் அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய ரேட்டிங்கை பையாக உயர்த்தி இருக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸ் 710. நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. செல்லோ வேர்ல்டுடைய ஷேர் ப்ரைஸ் கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலும் இடம் பிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு சுற்றுச்சூழல் அனுமதி கிடைச்சிருக்கு. குஜராத் மாநிலத்தில் அவங்களுடைய புது உற்பத்தி ஆலை அமைப்பதற்காக இப்போ என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ். ராயல் என்ஃபீல்ட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. ஐஷர் மோட்டர்ஸ் அவங்க நேபாளில் அவங்களுடைய புது வாகனத்தை அறிமுகம் செய்கிறாங்க. ஆல் நியூ கிளாசிக் 350. அதோடைய விலை நேபாள் ருப்பீஸில் 5.55 லட்சம் ரூபாய். இப்போ நேபாளில் அவங்க வந்து ஒரு ஆலை இருக்குது அவங்களுடையது. அங்கேருந்தே அது அங்கே டெலிவரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க அங்கேருந்தே. ஸோ புக்கிங்கும் டெஸ்ட் ரைட்ஸும் நேற்று துவங்கி இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க ராயல் என்ஃபீல்டு. லூப்பின் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. நாக்பூர் ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருந்திருக்கிறாங்க ஜூன் மாதத்தில். இப்போ அதற்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. வெற்றிகரமாக அந்த சோதனை முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க லூப்பின். ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹90. டேட்டா கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. குவார்டர்லி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் ₹638 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. டோட்டல் இன்கம் ₹1025 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 21% அதிகரிச்சிருக்கு. வாட் விசார்ட் இன்னோவேஷன்ஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. ஜாய் இ பைக் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய நிறுவனம் அவங்க விலையை குறைக்கிறாங்க. அவங்களுடைய வாகனங்களுடைய விலை ₹13,000 வரைக்கும் குறைப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க வாட் விசார்ட் இன்னோவேஷன்ஸ். இன்ஃபோசிஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல் மற்றும் சிஎன்பிசி டிவி8லேருந்து கிடைத்த தகவல் இது. எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ 40,925 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 2% விழுந்திருக்கு. எதிர்பார்த்தது 42,133 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட் 7,033 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 12% விழுந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 3% அதிகரிச்சிருக்கு. எதிர்பார்த்தது 7,278 கோடி ரூபாய். நிதியாண்டு 2026 கைடன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கான்ஸ்டன்ட் கரன்சி பேசிஸில் 0-3% அந்த ரேஞ்ச் கொடுத்துருக்குறாங்க. நிதியாண்டு 2026 கைடன்ஸாக மார்ஜின்ஸ் அவங்க எதிர்பார்ப்பது நிதியாண்டு 2026 20-22%. நிதியாண்டு 2025 கொடுத்த கைடன்ஸ் அவங்க மீட் பண்ணியிருக்கிறாங்கன்னா இல்லை, அவங்க மீட் பண்ணலை. 2025 அவங்க கொடுத்த கைடன்ஸ் கான்ஸ்டன்ட் கரன்சி பேசிஸில் 4.5% இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்திருப்பது 4.2%. டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க இன்ஃபோசிஸ் ₹22. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் மே 30. நிதியாண்டு 2025 ரிசல்ட் பார்க்கும்போது முழு நிதியாண்டுக்கு பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ 1,62,990 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 26,713 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 2% அதிகரிச்சிருக்கு. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 50 பைசா. நிதியாண்டு 2025 கன்சாலிடேட்டட் டோட்டல் இன்கம் 2,079 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 12% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1,613 கோடி ரூபாய். போன வருடம் பார்க்கும்போது 1,604 கோடி ரூபாயாக இருந்தது. Q4க்கான டேட்டா பார்க்கும்போது டோட்டல் இன்கம் 518 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 24% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 316 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 311 கோடி ரூபாயாக இருந்தது. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது வியாழக்கிழமை டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, வியாழக்கிழமை வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்னு சொல்லும்போது வியாழக்கிழமை ஷேர் ப்ரைஸ் ஸ்க்ரீனில் க்ளோஸ் ஆகியிருந்திருக்கணும். ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் ட்ராவன்கோர் 14% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 1500% வால்யூம் அதிகரித்தது. SMS லைஃப் சயின்சஸ் 13% ஷேர் ப்ரைஸும்
கிட்டத்தட்ட 400% வால்யூம் அதிகரிப்பு. வீனஸ் ரெமடிஸ் 8% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 336% வால்யூம் அதிகரித்தது. நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர் 8% ஷேர் பிரைஸ், 137% வால்யூம். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி 7% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 320% வால்யூம் அதிகரிப்பு. டெலிவரி 7% ஷேர் பிரைஸும் 350% வால்யூம் அதிகரிப்பு. செலோ வேர்ல்டு 5% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 935% வால்யூம் அதிகரிப்பு. கேஃபின் டெக்னாலஜிஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு ஒரு காரணமும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டீல் சைன் பண்ணியிருக்கிறாங்க. அது குறித்து அடுத்த வீடியோவில் நான் கவர் பண்ண பார்க்குறேன். 5% அதிகரித்தது, 262% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்கை கோல்ட் 5% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 5264% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் சொனாட்டா சாஃப்ட்வேர் 6% வீழ்ச்சி, 584% வால்யூம் அதிகரிப்பு. E2E நெட்வொர்க்ஸ் 5% சரிந்தது, 325% வால்யூம் அதிகரிப்பு. விப்ரோ ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம், 4% சரிந்தது, 579% அதிகரித்தது வால்யூம். டிபிஓ டெக் 3% வீழ்ச்சி, 110% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.